ஸோ இந்த சாப்டரில் நம்ம ஷார்ட்கட் கீஸ் மூலிமா எப்படி வந்து விண்டோஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, அண்ட் விண்டோஸை வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணுறது அண்ட் ரீஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஷார்ட்கட் கீஸ் மூலிமா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மெனி நம்பர் ஆஃப் ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்கட் கீஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விண்டோ ப்ளஸ் ஆர். ஸோ விண்டோ ப்ளஸ் ஆர் நம்ம கிளிக் பண்ணோன்னா ரன் கமாண்ட். ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணோம்னா ஸோ விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கமாண்ட் நம்ம கிளிக் பண்ணோன்னா ஸோ ரன் கமாண்ட் என்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த ரன் கமாண்ட் மூலிமா எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் இ. ஸோ விண்டோஸ் ப்ளஸ் இ நம்ம கிளிக் பண்ணோன்னா மை கம்ப்யூட்டரை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் விண்டோஸ் ப்ளஸ் டேப். ஸோ ஸ்விட்ச் ஓவர் மல்டிபிள் விண்டோஸ். ஸோ நிறையா ஆப்ஷன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம். வேர்ட் பேட் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், மை கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி வெவ்வேறு டேப்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா அந்த டேப்ஸில் இன்னொரு டேப்ஸ்க்கு நம்ம ஷார்ட்கட் கீஸ் மூலிமா மூவ் பண்ணுறதுக்கு விண்டோஸ் ப்ளஸ் டேப். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் கியூ. ஸோ ஏதாவது ஒரு ஃபைல்ஸை நம்ம சர்ச் பண்ணோன்னா விண்டோஸ் ப்ளஸ் கியூ கொடுத்தோன்னா ஸோ ஃபைல் சர்ச் ஆப்ஷன் வரும். அது மூலிமா எந்த ஃபைல்ஸை நம்ம சர்ச் பண்ண போகிறோமோ சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் பாஸ் பிரேக். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணுறது மூலிமா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணோன்னா டாஸ்க் பார் மெனுஸ். ஸோ சிஸ்டம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஒரு ஃபோல்டர்ஸை நம்ம காப்பி பண்ணுறது, ஒரு ஃபோல்டர்ஸில் ஒரு ஃபைல்ஸ், ஒரு வேர்ட் எது வேணாலும் அதை நம்ம காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் சி. அண்ட் அதை நம்ம கட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ். ஸோ அதை வேறு லொக்கேஷனில் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் வி. ஸோ அண்டு ஆப்ரேஷன். ஸோ நம்ம பண்ண ஆப்ரேஷன்ஸ்க்கு ப்ரீவியஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம போகணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஜெட். ஸோ ஆல் ஃபைல்ஸை நம்ம செலக்ட் பண்ணோன்னா ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ. ஸோ ஒரு அப்ளிகேஷன்ஸை நம்ம சேவ் பண்ணணும் இல்லை ஒரு ஃபைல்ஸை நம்ம சேவ் பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். ஸோ சிஸ்டத்தை நம்ம லாக் பண்ணி வைக்கணும், ஸோ வேறு யூஸருக்கு நம்ம போகணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எல். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ கொடுத்தோன்னா ஃபைல்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒரு ஃபோல்டர்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆல்ட் ப்ளஸ் F4 ஷட் டவுன் தி விண்டோஸ். ஸோ விண்டோஸை நம்ம ஷட் டவுன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் F1 ஸோ ஹெல்ப் கமெண்ட்ஸ். ஏதாவது ஹெல்ப் நமக்கு தேவைன்னா F1 ஃபங்க்ஷன் கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஹெல்ப் கமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் விண்டோஸ் ப்ளஸ் ஆர். விண்டோ கீ ஆர் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ரன் கமாண்ட் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரன் கமாண்டில் என்ன அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோமோ அந்த அப்ளிகேஷன் நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோன்னா ஓப்பன் ஆகும். ஸோ நோட் பேட். ஸோ நோட் பேடுன்ற அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம்னா ஸோ நோட் பேட் டைப் பண்ணிவிட்டு ஸோ என்ட்ரு கிளிக் கொடுத்தோன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஹாய் கிரீட்டிங்ஸ் டு ஆல். ஸோ இந்த மாதிரி விண்டோஸ் ப்ளஸ் ஆர் பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறது மூலியமாக ஸோ ஒரு அப்ளிகேஷன்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ ப்ளஸ் ஆர் கீ. ஸோ ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோ ப்ளஸ் ஆர். எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறோமோ அந்த அப்ளிகேஷன் நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ஓகே கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் என்ட்ரு கொடுத்தோன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் இ, அதாவது மை கம்ப்யூட்டரை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா விண்டோ கீ ப்ளஸ் இ நம்ம கிளிக் கொடுத்தோன்னா மை கம்ப்யூட்டருக்குள்ளே டேரெக்டாக வந்துடும். ஸோ இதுலேருந்து நம்ம எந்த ஆப்ஷன்ஸோ எந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே நம்ம போகணுமோ அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே நம்ம போய்க்கலாம். ஸோ அந்த ஃபோல்டர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கீ விண்டோ ப்ளஸ் கியூ. ஸோ விண்டோ கீ ப்ரெஸ் பண்ண ஹோல்ட். ஸோ கியூ கிளிக் பண்ணனா சர்ச் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ எதை நம்ம சர்ச் பண்ண போகிறோம், என்ன ஃபைல்ஸை சர்ச் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல்ஸ் இதில் நம்ம நேம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கம்ப்யூட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் ஸ்பெசிஃபை ஆகும். எந்த ஆப்ஷனோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்தோன்னா அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து சர்ச் ஆப்ஷன். ஸோ விண்டோ கீ ப்ளஸ் கியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்ச் ஆப்ஷன். ஸோ இந்த சர்ச் ஆப்ஷனில் நம்ம என்ன ஃபைல்ஸ், என்ன அப்ளிகேஷன்ஸ், என்ன ஃபோல்டர்ஸ், என்ன ஒரு ஃபைல்ஸ் வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மை டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணும் போதே அதுக்கேற்ற மாதிரியான சர்ச்சஸ் வந்து உங்களுக்கு இதில் வரும். ஜஸ்ட் இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா விண்டோ ப்ளஸ் பாஸ் பிரேக். ஸோ விண்டோ ப்ளஸ் பாஸ் பிரேக் நம்ம கிளிக் பண்ணதோட சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ ப்ளஸ் பாஸ் பிரேக். ஸோ சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன மாதிரியான ப்ராசஸர் அண்ட் இன்ஸ்டால் மெமரி அண்ட் சிஸ்டம் டைப், ஸோ அதோட நேம், அதோட ஆக்டிவேஷன் கோட், ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா விண்டோ ப்ளஸ் பாஸ் பிரேக். ஸோ இதான் அதோட ஷார்ட்கட்.
அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் Control plus Shift plus Escape. So Control plus Shift plus Escape. So இதை கிளிக் கொடுத்ததோட டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகுது அண்ட் எந்த அளவுக்கு மெமரி யூசேஜ் வந்து அது சிஸ்டத்துலேருந்து எடுத்துக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இதில் கேதர் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ப்ராசஸஸ் என்ன மாதிரியான அப்ளிகேஷன் கரண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் ஸ்பெசிஃபை ஆகும். அதோட CPU மெமரி, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மெமரி வந்து இது எடுத்துக்குது, ஸோ இது ரன் ஆகிறதுக்கு அப்படிங்கிற டேட்டாஸ்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசஸஸ், ஸோ AVG யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் கேம்டிஷியர் ரெக்கார்ட், நோட் பேட், டாஸ்க் மேனேஜர், வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் இதோட பர்ஃபார்மன்ஸை நம்ம கிராஃபிக்கல் வைஸாக பார்க்கணுன்னா ஸோ கிராஃபிக்கல் வைஸாக நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ யூட்டிலைசேஷன், ஸோ 6%, 7% ஆஃப் யூட்டிலைசேஷன் ரேம்லேருந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஸ்பெசிஃபை ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப் ஹிஸ்ட்ரி, ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸும் எந்த டைமிங்கில் ரன் ஆகிருக்கு அண்ட் எப்போ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதோட ஹிஸ்ட்ரி, அதோட டேட்டாஸ் எல்லாம் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். சென்ட் சர்வீசஸ், என்ன மாதிரியான சர்வீசஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போது ஸ்பூலர், இதுக்கு வந்து இந்த சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கா, ஸோ அது கரண்ட்டாக ரன் ஆகுதா இல்லை ஸ்டாப் ஆகிருக்கா அதோட சர்வீசஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதில் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து டாஸ்க் மேனேஜர். ஸோ டாஸ்க் மேனேஜர் நம்ம ஓப்பன் பண்ணால் Control plus Shift plus Escape. ஸோ டாஸ்க் மேனேஜருக்குள்ளே நம்ம வந்தாலும் அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வியூ பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கீ, ஸோ Control plus C, Control plus X, Control plus V, Control Z, இதெல்லாம் வந்து ஒரு ஃபைல்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு Window plus E. ஸோ கிளிக் கொடுத்ததோட ஒரு ஃபோல்டர், ஸோ இந்த லோக்கல் டிஸ்க்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ இதுலேருந்து ஒரு ஃபைல்ஸ் வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம், பேஸ்ட் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு நியூ ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணால் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர்ஸ், ஸோ ஃபோல்டருக்கு நேமிங் பண்ணால் ஜஸ்ட் நேமிங் நம்ம பண்ணிக்கலாம் RR2. ஸோ இந்த பிக்சர்ஸை வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்துட்டு Control plus C கொடுத்தோன்னா காப்பி ஆகிடும். அண்ட் எந்த பொசிஷனில் பேஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த பொசிஷனுக்குள்ளே போயிட்டு Control plus V கொடுத்தோன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ காப்பி பண்ணனா சோர்ஸ் ஃபைலும் இருக்கும் அண்ட் டெஸ்டினேஷன் ஃபைலும் இருக்கும். சப்போஸ் நம்ம கட் பண்ணோன்னா சோர்ஸ் ஃபைல் டெஸ்டினேஷன் ஃபைலுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இதை நம்ம கட் பண்ணுறோம். Control plus X. Control plus Xனால் என்னென்னா இந்த ஃபைலை வந்து நம்ம மூவ் பண்ணி இன்னொரு லொக்கேஷனுக்கு வைக்க போகிறோம் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இந்த லொக்கேஷன் வைக்க போகிறோம்னா Control plus V. ஸோ இப்போ இந்த ஒரிஜினல் லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா அந்த ஃபைல்ஸ் இருக்காது அண்ட் டெஸ்டினேஷனில் பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் வந்து மூவ் ஆகிடும். இதான் வந்து Control X. நெக்ஸ்ட் அண்டு பண்ணோம். ஸோ இப்போ பண்ண ஆப்ரேஷன்ஸ் நம்ம அண்டு, ஸோ ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் வேணும்னா ஜஸ்ட் Control plus Z கொடுத்தோன்னா நம்ம மூவ் பண்ண ஃபைல் வந்து ஒரிஜினல் லொக்கேஷனில் எப்படி இருந்ததோ அந்த ஆப்ரேஷன்ஸ் முன்னாடி வந்துடும். இதான் வந்து Control Z. ஸோ Control Z அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ ப்ரீவியஸாக பண்ண ஆப்ரேஷன்ஸ் நமக்கு இதில் வந்துடும். இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைல்ஸும் இல்லை. ஸோ நம்ம Control Z பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Control plus A, அதாவது எல்லா ஃபைல்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணோம், ஆல் ஃபைல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா Control plus A. ஸோ Control plus A கொடுத்திங்கன்னா எல்லா ஃபைல்ஸும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல்ஸை காப்பி பண்ணால் Control plus C அண்ட் எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போயிட்டு Control plus V கொடுத்தோன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதான் வந்து ஆல் ஃபைல்ஸ் செலக்ட் ஆப்ஷன் வந்து Control plus A. நெக்ஸ்ட் ஷார்ட்கட், ஸோ Alt plus F4. ஸோ Alt plus F4 நம்ம கிளிக் பண்ணனா ஷட் டவுன் விண்டோஸ் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நம்ம சிஸ்டத்தை வந்து ஸ்விட்ச் டு யூசர், ஸோ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் கெஸ்ட் யூசர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா ஒவ்வொரு யூசர்லேருந்து இன்னொரு யூசருக்கு நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்விட்ச் யூசர் கிளிக் பண்ணிக்கலாம். ஆர் சைன் அவுட், ஸ்லீப், ஷட் டவுன், ரீஸ்டார்ட், சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நம்ம அந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகிடும். ஸோ ஷட் டவுன் பண்ணுறதுக்கு Alt plus F4 கிளிக் பண்ணனா விண்டோஸ் வந்து ஷட் டவுன் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஸ்லீப் மோடில் நம்ம இந்த சிஸ்டத்தை போடலாம், ஸ்விட்ச் ஓவர் டு நெக்ஸ்ட் யூசர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் F1. ஸோ ஹெல்ப் கமாண்ட்ஸ் நமக்கு வேணும், ஃபங்க்ஷன் கீ F1 கிளிக் பண்ணிங்கன்னா ஹெல்ப் கமாண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ கம்ப்யூட்டர் செக்கில் வந்துட்டு F1 ஸ்பெசிஃபை பண்ணனா விண்டோஸ் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான
ஹெல்ப்ஸ் நமக்கு தேவையோ அதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு சர்ச் அ ஃபைல். என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அந்த நேம் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஹவு டு சர்ச் அ ஃபைல். ஸோ சர்ச் கொடுத்தனா ஸோ எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த விண்டோஸ் வந்து நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ ஹவு டு சர்ச், லேர்ன் ஹவு டு சர்ச் ஃபார் ஆப் செட்டிங்ஸ் அண்ட் ஃபைல்ஸ். ஸோ இது வந்து விண்டோஸில் இருக்கக்கூடிய ஹெல்ப்ஸ். ஸோ நம்ம ஏதாவது நமக்கு ஹெல்ப் கமாண்ட் வேணும்னா ஜஸ்ட் இந்த F1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ என்ன மாதிரியான ஹெல்ப் வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணோன்னா ஸோ அதுக்கேற்ற ரிலேட்டட் சர்ச்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது மூலயமா நம்ம எப்படி வந்து சர்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஹெல்ப் கமாண்ட்ஸ். ஸோ இது மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்கட் கீஸ் இருக்குது விண்டோஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஷார்ட்கட் கீஸ் மூலிமா எப்படி விண்டோஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம்.